உங்களுக்கான ஒரு வேலையை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. நிச்சயமாக அதுக்கு இந்த இறைசக்தி உதவும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்கள் உங்களை சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, தெம்பாக, ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாசிட்டிவாக நம்ம எப்படி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் இப்படி இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்றது வேறு யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. உங்கள் உள் மனசுக்கு தான் அது தெரியும். குட்டி குட்டி விஷயங்கள் செஞ்சு ஹாப்பியாக இருங்க. ஒரு சின்ன கோலம் போட்டால் சந்தோஷமாக போடுங்க. சும்மா கலாராக நடந்து போகிறதே சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு மரங்களோட அப்படியே இணைஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்கும். சாங் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசுனா சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்கோ அதற்காக அது மற்றவங்களை பாதிக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. யாரையும் பாதிக்காமல் உங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்கோ அந்த விஷயத்த நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணுங்கள்.